பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 8வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லமை உள்ளவரை மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 25 வரை. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்டு ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்பதே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. இவ்வேளையிலும் கூட என் ஆவியானவரே, நாங்கள் எல்லா காரியங்களிலும் பொறுமையா நிதானமாக இருக்க கிருபை தருவீராக. அந்த கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி முற்றிலும் எங்களை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவாதி தேவன் இறங்குவீராக. அமீனப்பா. நாங்கள் ஒருபோதும் உமக்கு விரோதமான குற்றங்கள் செய்யாதபடி நாங்கள் கவனமாய் எச்சரிக்காய் எங்கள் வாழ்க்கை நடத்தக்கூடிய கிருபை தாங்க. தேவாதி தேவன் இறங்குவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்து சென்றிருக்கிறீர் அப்பா. உம்மை போலவே நாங்களும் உம்முடைய அடிச்சவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய கிருபை தாங்க. ஆமீன் பிதாவே. உம்முடைய சாட்சி என்பதற்கான அர்த்தமும் காரணமும் அதுவே ஆவியானவரே. ஆமீனப்பா. இறங்குவீராக என் ராஜா. கொடுமையான சிலுவையின் பாடுகளை எங்களுக்காக நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. தேவகுமாரன் ஆமீன். ராஜாதி ராஜாவாக நீர் ஆண்டவரே எங்களுக்காக அந்த கொடுமைகளை நீர் சகித்தீரப்பா. அவமானங்களை ஏற்றுக்கொண்டீரன் ஆவியானவரே. நாங்களும் உம்மை போல எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான அவமானங்கள், நிந்தனைகள், அவதூறான வார்த்தைகள் எல்லாவற்றையும் சகித்து மேற்கொள்ள கிருபை தாரும் தகப்பனே. இரக்கம் பாராட்டுவீராக ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய சாட்சிகளாய் நிலைத்திருக்க கிருபை தாரும். உம்முடைய ரகசிய வருகையிலே நாங்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படும் மகாபாக்கியத்தை அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. மக்கு நன்றி அப்பா. இவ்வேளையில் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார கிரியைகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. எல்லா விதமான பிரிவினின் ஆவின் கிரைகள், சண்டை உண்டு பண்ணுகிற ஆவின் கிரைகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அவை அனைத்தும் செயலற்று போவதாக. தேவனுடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகட்டும். ஒவ்வொருடைய மனுஷனுடைய உள்ளத்திலும் சிந்தனையிலும் ஆண்டவரை உடைய சமாதானம் ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க தான் எங்கள் ஒவ்வொருவர் உருவாக்கின சிருஷ்டிகரன் ஆவியானவரே. நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து வழி நடத்தியறலும். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரருக்கு நீர் மாத்திரமே அதிகாரி அப்பா. ஆமீன் பிதாவை. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை சுகமனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். சுகத்தையும் பலத்தையும் தேவன் அருள் செய்வீராக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தின் பலத்தையும் கொடுங்கப்பா. ஜீவனுக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக. மீறுதல், குறை குற்றங்களை மன்னித்து இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு பூரண சுகத்தை தேவன் கட்டளையிட்டு உம்முடைய சாட்சியா நிலைநிற்க கிருபை தாங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உலக நாடுகளிலே உம்முடைய சமாதானம் உண்டாக வேண்டும். யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை அறியக்கூடிய ஞானத்தை கொடுங்க தகப்பனே. இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். உம்முடைய ஆலோசனை ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு உண்டாகட்டும் என் தகப்பனே. நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஈரானுக்காக, பாலஸ்தீனுக்காக, உக்ரைன், ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம். லெபனானுக்காக ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என் ஆவியானவரே. தேவாதி தேவன் கண்ணோக்கி பார்த்துள்ளும் அப்பா. ஜனங்கள் யுத்தத்துல கவனம் செலுத்துறாங்க ஆண்டவரே. அப்பா நீர் வரப்போகிறீர் என் ஆவியானவரே. உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய
ஒரு ஞானத்தை, தெளிவை தேவன் அருள் செய்வீராக. ஆமீன் பிதாவே. அமர்ந்திருந்த நீரே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இறங்குவீராக, பரிசுத்தர் மனம் இறங்குவீராக. எல்லா விதமான தீவிரவாத செயல்பாடுகளிலிருந்து முற்றிலும் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமீன். உலக நாடுகளில் சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.